அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கிரிப்டிவ் கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பெர்சிஸ்டன்ட் மால்நியூட்ரிஷன் அமாங்ஸ் இந்தியன் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய மால்நியூட்ரிஷன் ரிலேட்டடான ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். சரியா? ஸோ ரீசெண்டா யுனைடெட் நேஷன்ஸோட ஸ்டேட் ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் நியூட்ரிஷன் அப்படிங்கிற வேர்ல்ட் ரிப்போர்ட் 2024 இயருக்கானதை வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு ஃபுட் செக்யூரிட்டி, நியூட்ரிஷன் கன்டென்ட் எப்படி இருக்கு? இது எல்லாத்தையுமே வந்து அனலைஸ் பண்ணி டேட்டாவ ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில பார்க்குறப்ப, இந்தியாவுல 18.7% ஆஃப் சில்ட்ரன் அண்டர் 5 ஆர் அண்டர் வெயிட் அப்படி சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள்ல 18.7% பார்த்தீங்கன்னா, அண்டர் வெயிட்டா இருக்காங்க. ஓகே. இதுதான் ஹையஸ்ட் ப்ரொபோர்ஷன். குளோபலி பார்க்குறப்ப இந்தியாவுல தான் அதிக நம்பர் ஆஃப் அண்டர் வெயிட் சில்ட்ரன் இருக்காங்க. அதாவது 5 வயசுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கணும். அந்த வெயிட்டோட கம்மியா இருக்காங்க. அதே மாரி ஸ்டண்டிங் அப்படிங்கிறது அதிகமா தான் இருக்கு. 5 வயசுக்குன்னு ஒரு வளர்ச்சி இருக்கணும். அந்த வளர்ச்சியோட கம்மியா இருக்கிறாங்க. இப்ப ஸ்டண்டிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த ஏஜ் அப்ராப்ரியேட் வெயிட் அண்ட் ஹைட் இல்ல அப்படிங்கிறது இந்தியாவுல ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் மால்நியூட்ரிஷன் தான் முக்கியமான காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னென்ன ரிப்போர்ட்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல கிட்டத்தட்ட 21 மில்லியன் சில்ட்ரன் என்ன ஆகுறாங்க? எதனால பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு குவாலிட்டியான ஃபுட் கிடையாது. ஃப்ரீக்வென்ட்டா ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருது. இந்த மாதிரியான விஷயங்கள்னால பாதிக்கப்படுறாங்க. அதிலயுமே 37.4 மில்லியன் குழந்தைகள் என்ன ஆகுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஸ்டண்டிங்கால அஃபெக்ட் ஆகுறாங்க. ஓகேவா? ஸ்டண்டிங்னா அந்த வயசுக்கு ஏத்துன வளர்ச்சி இல்லாம இருக்கிறது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே எதனால காரணம்? மால் நியூட்ரிஷன் தான். ஸ்டண்டிங்னா 37.4 மில்லியன் குழந்தைகள். இதுவே அண்டர் வெயிட்டா எவ்வளோ பேர் இருக்காங்க? கிட்டத்தட்ட 18% வேர்ல்டு லெவல்லயே நம்ம தான் 18% குழந்தைகள வச்சிருக்கோம். இப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவ சொல்லுது. அதே மாரி பெண்கள் மத்தியில அனீமியா அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுதுன்னு சொல்றாங்க. 2012ல இந்தியாவுல இருக்கக்கூடிய மொத்த பெண்கள்ல 50% பேருக்கு வந்து அனீமிக்கா இருக்காங்க. இப்ப அது 53% இன்கிரீஸ் ஆயிருச்சு. சரியா? ஸோ ஹை ரேட் ஆஃப் அனீமியா இன் விமன் அதிலயுமே இந்தியா வந்து ஒரு லீடிங்கா தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. என்னென்ன காரணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆ ஃபர்ஸ்ட் வந்து என்எஃப்ஹெச்எஸ் 5 யோட டேட்டாவ வந்து குடுக்குறாங்க. ஓகேவா? என்எஃப்ஹெச்எஸ் 5 படி எவ்வளோ பேர் ஸ்டண்டிங், வேஸ்டிங்கால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ முக்கியமான காரணங்கள் என்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாவர்ட்டி, இன்இக்வாலிட்டி, அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இன்சஃபிஷியன்ட் ஆக்சஸ் டூ நியூட்ரிஷியஸ் ஃபுட். ஓகேவா? நமக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சா தான் நம்ம சாப்பிட மாட்டோம்னு சொல்ல மாட்டோம். ஆனா கிடைக்கவே மாட்டேங்குது. அதுதான் அந்த இடத்துல பார்க்கணும். சரியா? அங்கன்வாடிகள் மூலியமாகவும், பொது விநியோக திட்டத்தின் மூலியமாவும் அரசாங்கம் 1, 2 நடவடிக்கைகள் எடுத்தாலுமே, போதுமான அளவுக்கு அது வந்து சேருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. குழந்தைகளுக்கு அது போதுமான அளவுக்கு போய் சேர்றது கிடையாது. ஓகேவா? லிமிட்டட் ஆக்சஸ் டூ எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர். இதுவுமே ஒரு முக்கியமான காரணம் தான். ஓகேவா? எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர் ஆக்சஸ் டூ எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர் இருந்தா தான் நியூட்ரிஷன் என்ஷூர் பண்ண முடியும். எஜுகேஷனுக்குள்ள வரப்ப நம்ம காலை உணவு, மதிய உணவுலாம் போடுறோம். அதே மாரி எஜுகேஷனுக்குள்ள வரப்ப அவேர்னஸ் ஒரு கிரியேட் ஆகும். எத சாப்பிடணும், எத சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது. ஓகேவா? அந்த மாரியான விஷயங்கள். அடுத்தது ஹை பிரிவலன்ஸ் அமாங் மைக்ரன்ட் ஃபேமிலீஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது மைக்ரேஷன் அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ மைக்ரேஷன் அதிகமா இருக்கப்ப, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்படுது. பாவர்ட்டியால அஃபெக்ட் ஆகுறாங்க. இன்இக்வாலிட்டினால அஃபெக்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து அங்கன்வாடிகள்ல அவங்கள சேர்க்க முடியாது. இப்பதான் அதுக்கான நடவடிக்கைகள எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் இது எல்லாமே இருக்க தான் செய்யும். சரிங்களா? ஸோ இந்தியாவுல இன் டெர்ம்ஸ் ஆஃப் அப்சல்யூட் நம்பர்ஸ்ல பார்க்கிறப்ப 2006ல 243 மில்லியன் நமக்கு மால் நியூட்ரிஷனால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா இப்போ அந்த நம்பர் 172 கம்மியா இருக்கு. கிட்டத்தட்ட இந்தியாவோட 12% பாப்புலேஷன் தான் இப்போ நமக்கு வந்து மால் நியூட்ரிஷனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாம இந்தியாவுல ஒபிசிட்டி அப்படிங்கிறதுமே அதிகமாயிட்டே போகுது. குழந்தைகள் மத்தியில 2.7 மில்லியனா இருந்தது. இப்ப 4.2 மில்லியன் சில்ட்ரன் இன் இந்தியா ஆர் ஒபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குண்டாயிட்டே போறாங்க அப்படிங்கிறது தான். ஓகேவா? சரி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த மால் நியூட்ரிஷனுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அந்த காஸ்ட் அப்படிங்கிறது. நமக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட் எல்லாமே காஸ்ட்லியா இருக்கு. விலை கம்மியா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம ஏழை மக்கள் வாங்கி சாப்பிடுறாங்க. அதுல நியூட்ரிஷன் கன்டென்ட்டே இல்லாம இருக்கு. எல்லாமே கெடுதலா தான் அப்படிதான் சொல்றாங்க. இப்ப 1/4 கிலோ முந்திரி, 1/4 கிலோ திராட்சை வாங்குறதுக்கே வந்து நமக்கு ரூ. 500 வேணும். இல்லையா? 1/4 கிலோ வாங்குறதுக்கே.
ஸோ அந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிறதுமே ஒரு முக்கியமான ரீசன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்க பார்த்தீங்கன்னா, 2017ல ஒரு நியூட்ரிஷியஸ் ஹெல்த்தி டயட் சாப்பிடுறதுக்கு ஒரு நாளைக்கு ரூ. 124 தேவைப்பட்டுச்சு. ஆனா இப்ப 2024ல ஒரு ஒரு டே ஃபுல்லா நியூட்ரிஷியஸா நம்ம சாப்பிடணும்னா ரூ. 340 தேவைப்படுது. இதுதான் ரைசிங் காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ ப்ரொபோஸ்ட் சொல்யூஷன்ஸ் என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிட் டே மீல்ஸ் ப்ரோகிராம், அங்கன்வாடிஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் மூலியமா நம்ப அ நியூட்ரிஷன என்ஷூர் பண்ணணும். அதே மாரி எங்கெல்லாம் வந்து ஸ்டண்டட் சில்ட்ரன் வந்து அதிகமா இருக்காங்களோ, அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அங்க நியூட்ரிஷன டெவலப் பண்ணணும். டார்கெட்டட் இன்டர்வென்ஷன் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. பிரெக்னன்ட் வுமனுக்கும், சில்ட்ரனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அயர்ன் ரிச் ஃபுட்ட வந்து குடுக்கணும். அப்பதான் அனீமியாவ வந்து நம்மனால கட்டுப்படுத்த முடியும். ஒரு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப்ஸ் வந்து நடத்த சொல்றாங்க. எதுக்காக அப்படின்னா, அனீமியா இந்த மாரியான மால் நியூட்ரிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டபிள் அண்ட் அஃபோர்டபிள் ஆக்சஸ கொண்டு வர சொல்றாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட்ட வந்து நம்ம பிடிஎஸ்கேலயே கொண்டு வரலாம். இந்த முந்திரி, திராட்சை இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிடிஎஸ்குள்ள கொண்டு வர முடியும். அரசாங்கம் நெனச்சா. ஸோ அதெல்லாம் பண்ணலாம். அந்த நியூட்ரிஷியஸ் கன்டென்ட்ட வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத ஒரு சஜஷனா குடுக்கலாம். சரிங்களா? ஸோ மால் நியூட்ரிஷன் ரிலேட் பண்ணி பார்த்துருக்கோம். நீங்களும் ஒரு தடவ ஒரு டைம் பார்த்துட்டு நீங்களும் எழுதி பாருங்க. சரியா? சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.